ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இப்போ புறா பாருங்கள், இவ்வளோ பெருசாகிட்டு 2 இருந்தது பார்த்தீங்களா. ஒன்று காக்கா தூக்கிட்டு போயிட்டு அவள் அம்மா எங்கேயோ இறத்த எடுக்க போயிருக்கா போல். அதுவும் மெயினாக நான் இந்த கதவை ஓப்பன் பண்ணாலே அவள் அம்மா ஓடி போயிடுறா. இப்போ நான் கதவை ஓப்பனும் ஓடி போயிட்டா பாருங்கள். இப்போ வந்து இந்த கலரில் இருக்குது. இவங்க வளர வளர கலர் சேஞ்ச் ஆகும் போல். இவங்க க்ரோத் ரொம்ப சீக்கிரமாக பெருசாகுது. இப்போ 4-5 நாளைக்கு முன்னே இவ்வளோண்டு எலி குஞ்சு மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள், இந்த 4 நாள் இப்படி ஆகிட்டு. கதவு திறந்தனால அவள் அம்மா வெளியே போயிட்டாளா, இல்லை சேர தேடி போயிருக்காளான்னு பார்க்கலாம். கதவு முடுறா, உடனே வரான்னு பார்க்கலாம். அந்த புள்ள பயப்படுறா. அம்மா எழுந்தோடனே உடம்பு வந்து இப்படி நடுங்குது. உங்களுக்கு தெரியுங்களா? அவள் அம்மா வந்து உட்காந்து அமைதியாயிடுறா. காக்கா அதுவும் தூக்கிட்டு போயிடக்கூடாது, அது வேற கவலையாக இருக்குது. ஜன்னலை மூடிட்டு பார்ப்போம் அவள் அம்மா வராளான்னு. இன்னும் வரலையே. இந்த பிள்ளை யாரும் காக்கா குருவி கழுதை எதுவும் தூக்கிட்டு போயிடக்கூடாது. புறா நிறைய சுற்றுது. இவ்வளோ தனியாக விட்டுட்டு போக பயமாக இருக்குல்ல. ஒரு உயிர் வந்தனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனால் என் செடியெல்லாம் காஞ்சி போனது, அது ஒரு வருத்தம். சரி, புது செடி வந்துடும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. புது ஒரு உசுறு வந்திருக்கு. என்ன நம்பி என்ன தஞ்சு அடைஞ்சு ஒரு உசுறு வந்திருக்குன்னு ரொம்ப பெருமையாக இருக்குது. எதனால் இந்த பக்கம் வரதே விட்டுட்டுமோ. அன்னைக்கு இந்த இது திறந்து ஓப்பன் பண்ணும்போது அவள் அம்மாக்காரி இல்லை, ஒரு காக்காவோ புறாவோ ஏதோ ஒரு குஞ்சை வந்து தூக்கிட்டு போயிட்டு. அதனால எனக்கு பயம். பார்த்தீங்களா? ஹாய் சொல்லுங்கள் நியூ பேபிட்ட. ரொம்ப படம் காட்ட வேண்டாம், மூடிடுவோம், அம்மா வரட்டும். என்னை நம்பி என் வீட்டுக்கு வந்து ஒரு புதிய உயிர் வந்தது பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் 2 பிள்ளைல ஒரு பிள்ளைய காக்காவோ கழுதோ எதோ தூக்கிட்டு போனது வருத்தமாக இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக எனக்கும் எங்கள் புறாக்கும் எங்கள் பேபிக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ.